நேயர்கள் கேட்கவிருப்பது ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம எது சம்பந்தமா பேச போறோம்? பல் மருத்துவம் மற்றும் வாய் புற்றுநோய். பல் மருத்துவம் மட்டும் இல்ல, வாயில வரக்கூடிய புற்றுநோய் பத்தியும் நம்ம பேச போறோம். இதற்காக விளக்கம் கொடுக்கிறதுக்காக பல் மருத்துவர் மற்றும் புற்றுநோய் சிகிச்சை ஆலோசகர் டாக்டர் கே கலைவேந்தன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த பற்களினுடைய அவசியம் என்ன அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். நிச்சயமா, பற்கள் என்பது நம்ம உடல்ல இருக்கிற மிக மிக முக்கியமான ஒரு உறுப்புன்னு சொல்லலாம். பொதுவாக அது வாய்க்குள்ள இருக்கிறதுனாலையும் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே அதை ஒரு பெரிய உறுப்பா கன்சிடர் பண்றது இல்ல. பல் போனால் சொல் போச்சுன்ற பழமொழியே பற்களோட முக்கியத்துவம் என்னன்றது நமக்கு காட்டுது. நீங்க அழகா தொடக்கத்திலே குறிப்பிட்டு சொன்ன மாதிரி முகத்தோற்றத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம உணவை நல்லா அரைச்சு சாப்பிட்றதுக்கும் பற்கள் முக்கியம். முக்கியமா பேசுறதுக்கு மிக முக்கியம். ஸோ பற்களுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த 3 விஷயங்கள், நம்மளுடைய முகத்தோற்றம், நல்லா பேசுறதுக்கு, நல்ல உணவை அரைத்து சாப்பிடுவதற்கு. ஸோ அந்த வகையில் பற்களின் பாதுகாப்பும் பற்களின் பராமரிப்பும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே டாக்டர், இப்போ பற்களுடைய அவசியத்தை பத்தி சொல்லிட்டீங்க. ரெண்டாவதா கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த பற்களை தாங்கி நிற்கக்கூடிய ஈறுகள் அப்படின்றது ஒரு முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஈறு பிரச்சனை இருக்கு, ஈறு வீக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி, அந்த ஈறுகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமா, எப்படி ஒரு கட்டிடத்துக்கு பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி இந்த பற்களை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா அந்த ஈறுகள் தான் அந்த பல்லை தாங்கி பிடிச்சிருக்கு. பொதுவாக நம்ம அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சரா பற்களுடைய வடிவமைப்பை பத்தி சொல்லும்போது பல்லுக்குள்ள நிறைய அமைப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம எனாமல், பல்ப், டென்டின், சிமெண்டம் அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் அந்த பல்லை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆல்வியோலார் போன் அப்படின்னு சொல்ற எலும்பும் அந்த எலும்புக்கும் பல்லுக்கும் இடையில இருக்க ஈறு தான். ஈறுன்றதுதான் அந்த பல்லுடைய ஸ்திரத்தன்மை, நிலைத்தன்மைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஈறுகளோட பராமரிப்புல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நிச்சயமா அந்த பல்லு ஆட்டம் காண்றது, பல்லுல ரத்தம் வடிகிறது, அந்த ஈறுகள்ல ரத்தம் வடிகிறது, அது போன்ற பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால பல் என்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவிற்கு பற்களை சுத்தி இருக்கின்ற ஈறுகளும் முக்கியம். பல நேரங்களில் பாத்தீங்கன்னா பல பேர் பல்லு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அந்த ஈரை பராமரிக்கிறதுல அவ்வளவு முக்கியத்துவம் செலுத்துறது இல்லை. பல்லுல பாதிப்பு ஏற்பட்ட அது ஈரை பாதிக்கும், ஈறுகள்ல பாதிப்பு ஏற்பட்ட அது பல்லையும் பாதிக்கும். பல்லும் ஈரும் நகமும் சதையும் போல. ஆகவே ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. ஓகே, நீங்க ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டீங்க. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருந்தீங்க. இந்த பற்களுடைய ஈருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், பல்ல மட்டும் பாதிக்கிறதுல ஈரையும் பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈறுகளுக்கு ஏன்னா பேஸ்மெண்ட்டை பத்தி நீங்க சொல்லிட்டு கண்டிப்பா. சோ அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். அந்த ஈறுகளுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரலாம்? நிச்சயமா, யூசுவலா பாத்தீங்கன்னா நம்ம பற்கள்ல எப்படி பல் சொத்தை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பாதிக்குதோ, அப்படி ஈறுகளை பொறுத்தவரையும் அந்த பல்ல சுத்தி ஈறுகள்ல சேர்ற அழுக்கு, அதாவது அந்த அழுக்கு தான் பல் காரையா மாறுது. அதுதான் பாத்தீங்கன்னா வாய் துர்நாற்றத்துக்கு மிக முக்கிய காரணமா இருக்கு. அந்த ஈறுகள்ல ரத்தம் வடியறதுக்கு காரணமா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல அதை சரியா நீங்க சுத்தம் செய்யாமல் பராமரிக்காத பட்சத்துல அந்த பல்ல தாங்கி பிடிக்கிற அந்த நிலைத்தன்மை இழந்து அந்த ஈரெல்லாம் ரொம்ப லூஸ் ஆயிடுச்சுன்னா வெகு விரைவில் பற்கள் ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால பற்கள் நல்லாவே இருந்தா கூட ஈறு நல்லா இல்லை அல்லது ஈறு சரியா பராமரிக்கப்படலை அப்படின்னு சொன்னா பற்கள் விழுந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான் ஈரில் மிக முக்கிய பிரச்சனையா பற்களை சுற்றி சேர்ற அழுக்கு தான் அதுக்கு மிக முக்கிய காரணம். அது நாள்பட்ட அழுக்கு பல் காரைன்னு நம்ம சொல்லுவோம். பிளாக் கால்குலஸ் அப்படின்ற பல்வேறு விதமான விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். அதுதான். இப்போ அடுத்தது ஈறு பத்தி பேசிட்டோம். இந்த பற்கள்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் அடிப்படையில இருந்து வரணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்? பற்களை பொறுத்தவரையிலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 3 விஷயங்கள் ரொம்ப அடிப்படையா இருந்தாலும் கூட அடிப்படையில் அது உணவு உண்றதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நம்மளுடைய முகத்தோட்டத்துக்கும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல 2 விஷயங்கள் தான் பற்கள்ல ஏற்படுற மிக முக்கியமான பிரச்சனைகளா இருக்கு. நீங்க எத்தனை வியாதிகள் பற்கள்ல வந்தாலுமே இந்த 2 விஷயங்களை முக்கியமா வச்சு நம்ம அதை வகைப்படுத்த முடியும். சோ ஒன்னு பற்கள் ஏற்படுற சொத்தை. அந்த சொத்தையில பல்வேறு படிநிலைகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பல்லுல ஒரு சின்னதா ஒரு கருப்பா ஒரு புள்ளி மாதிரி தொடங்குது. பொதுவா நம்ம சின்ன குழந்தைகிட்ட பார்க்கலாம், ஈவன் பெரியவங்க கிட்ட கூட பார்க்கலாம். சோ அந்த சின்னதா கருப்பா இருக்க அந்த புள்ளி ஆரம்ப நிலையில இருக்க ஒரு சொத்தை நம்ம எடுத்துக்கிட்டா அதை சரியான முறையில அதுக்குரிய சிகிச்சை செய்யாத பட்சத்துல அதுல கவனிக்காத பட்சத்துல அது ஒவ்வொரு படிநிலையா தாண்டி அந்த பல்லையே மொத்தமா அரிக்கிற அளவுக்கு கிராஸ்லி டீகேட் நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்துல. சுத்தமா ஒரு பெரிய சொத்தையா மாதிரி அது பயங்கரமான ஒரு வலியை மட்டுமல்ல அந்த பல்லே இல்லாத அளவுக்கு அரிச்சிடும். இதுதான் பல்லுல ஏற்படுற சொத்தை. இது ஒரு அடிப்படை. ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி அந்த ஈரில ஏற்படுற பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ஈரில பற்களை சுத்தி ஈறுகள்ல அந்த அழுக்கெல்லாம் சேரும் பொழுது அது அதிகப்படியான அழுக்குகளா மாறி பற்காரையா மாறி அந்த பற்களுடைய ஸ்திரத்தன்மை, நிலைத்தன்மையை இழந்து பற்கள் விழவும் வாய்ப்பு இருக்குது. அது இல்லாம ஈறு வீக்கம், ஈரல ரத்தம் வடிகிறது, வாய் துர்நாற்றம் வருது, அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். சோ பற்கள் அப்படின்னாலே இந்த 2 விஷயங்கள் தான் முக்கியமான பிரச்சனை. பற்கள் மற்றும் அதை தாங்கி இருக்கின்ற ஈறுகள், இதில் வர்ற பிரச்சனைகள் தான் மிக முக்கியமான பிரச்சனைகளை வர முடியும். ஒரு சிலருக்கு எனக்கு சொத்தை இல்லை டாக்டர்,
டாக்டர், ஆனா வந்து இந்த எனக்கு சில்லுன்னு சாப்பிட்டாலோ இல்ல ஹாட்டா சாப்பிட்டாலோ ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? சரி, இந்த மாதிரியான வலிகள்லாம் ஏன் வருது? நிச்சயமா அதுதான் நான் சொன்னேன். அந்த பற்களுடைய அமைப்பை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா இதை நேயர்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். பற்களுடைய வெளிப்புற அடுக்க நம்ம எனாமல் சொல்லுவோம். அதுதான் நம்ம வெளியில பாக்குறது, வெள்ளையா தெரியுது இல்லையா? அது வந்து பற்களுடைய வெளிப்புற அடுக்கு. அது எலும்பை விட மிக கடினமானது, அப்படி ஒரு தன்மை இருக்கு. ஆனா எலும்பை விட கடினமா இருக்கிற அந்த பற்களையே பாக்டீரியாஸ், அந்த கிருமிகள் வந்து குடைஞ்சு சொத்த போடுதுன்னா அப்ப எந்த அளவுக்கு பாக்டீரியாக்களுடைய வலிமை இருக்குன்றது நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த முதல் நிலையா இருக்கும்போது அதுக்கு அடுத்ததா இருக்கிறது டென்டின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பற்களுக்குள்ள இருக்க அங்கதான் அந்த பல்லு உள்ள போற நரம்புகள் அங்க போயிட்டு முடிவடையுது. அந்த மேல் லேயர்ல எந்த பிரச்சனையும் இல்லாத பட்சத்துல உங்களுக்கு அந்த சொத்தை, அந்த கூச்சம் அல்லது நீங்க சொன்ன அந்த வலி, இது போன்ற பிரச்சனைகள் வராது. ஆனால் முதல் லேயர்ல இந்த கிருமிகள்லாம் சேர்ந்து பல் சொத்தையா மாறும்போது ரெண்டாவது லேயர் அந்த டென்டினை நோக்கி போகும் பொழுது, அது எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது அதுல ஈவன் சாதாரண காத்து பட்டா கூட உங்களுக்கு கூச்சமோ வலியோ வரும். நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் சூடான பொருளை சாப்பிடும்போது, ஐஸ்கிரீம் மாதிரியான பொருள்களை சாப்பிடும்போது, ஈவன் ஜில்லுன்னு காத்து பட்டா கூட, ஈவன் அவங்களுடைய சில பேருக்கு அவங்களுடைய வாயில இருக்க எச்சில் பட்டா கூட அதுவே பெரிய ஒரு கூச்சத்தையும் வலியை ஏற்படுத்தும். ஏன்னா நரம்புகளோடு அது தொடர்புடையதா மாறுது. அது இன்னும் ஆழமா போய் பற்களுடைய மூன்றாவது லேயரா பல்ப்புன்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து பல் நார்னு உள் பக்கமா பல்லுக்குள்ள போற நரம்பு சப்ளை கொடுக்கிறது. அதுதான் அது கூட எக்ஸ்போஸ் ஆகும்போது தான் அது மிக கடுமையான வலியா மாறிடும். அதுல நிறைய கண்டிஷன்ஸ் நம்ம சொல்றோம். பல்பைட்டிஸ், இர்ரிவர்சிபிள் பல்பைட்டிஸ் அப்படிலாம் சொல்றோம். அதாவது இன்ஃப்ளமேஷன், நரம்புல ஏற்படுற காயம், அது அதிகப்படியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரலையும் அதை நம்ம சரி பண்ண முடியும். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை தாண்டும் போது, அபாய கட்டத்தை தாண்டும் பொழுது இர்ரிவர்சிபிள், அதை வந்து நம்ம சரி பண்ண முடியாத நிலைமையா மாறிடும். அதற்கு பிறகு கடைசி நிலையில தான் மொத்தமா நான் சொன்ன கிராஸ்லி டெக்கேட். அதனால அந்த நான்காவது நிலை வரையும் போகாம ஆரம்ப நிலையிலே அதை கண்டறிஞ்சு நம்ம அந்த பற்களை அடைச்சுக் கொள்வது என்பது நீங்க சொல்ற இந்த மாதிரியான பிரச்சனைகள், அந்த வலியோ கூச்சமோ வராம தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். கேவிட்டியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கேவிட்டி, அதுதான் அந்த பல் சொத்தைன்றது தான் இப்ப நம்ம கேவிட்டின்னு அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பல்லுல ஏற்படுற ஒரு ஓட்டை அல்லது பல்லுல ஏற்படுற ஒரு சொத்தை அப்படின்னு சொல்லலாம். அந்த சொத்தையில பல படிநிலைகள் இருக்கு. அந்த சொத்தையுடைய படிநிலைகள் எந்த அளவுக்கு அது பல்ல பாதிக்குதுன்றதை பொறுத்து நம்ம அதை வகைப்படுத்தலாம். எந்த இடத்துல அது பாதிக்குதுன்றதை பொறுத்து வகைப்படுத்தலாம். அதுக்கான நிறைய தியரிஸ் எல்லாம் கூட நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த பல்ல உதாரணத்துக்கு 2 பற்களுக்கு இடையில சொத்தை வரலாம். பல்லுலயே பாத்தீங்கன்னா குறிப்பா கடவா பல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மேடு பள்ளமா, பல்லோட இயற்கையான அமைப்பே மேடு பள்ளமா தான் இருக்கும். இப்ப முன்னாடி பல்லாம் ஒரு வெட்டு பல், கோரைப்பல், முன்கடவாய், பின்கடவாய் நம்ம அழகா தமிழ்ல அதை சொல்லுவோம். இன்சைசர், கெனைன், ப்ரீமோலார், மோலார் என்று நம்ம ஆங்கிலத்தில் அதை குறிப்பிடுவோம். வெட்டு பல் பாத்தீங்கன்னா அதுல பெரிய அளவுக்கு ஸ்பேஸ் இருக்காது, அந்த பரப்பளவு இருக்காது. அங்க சொத்தைகள் வருவதற்கு வாய்ப்பு கம்மி. அதனாலதான் பெரும்பாலானவங்களுக்கு கடவா பல்ல அந்த சொத்தை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த மேடு பள்ளமான இடங்கள்ல சாப்பாடு போய் சேரும்போது அந்த குழிகள்ல ஏற்படுற சொத்தை அது ஒரு வகை. 2 பல்லுங்களுக்கு இடையில சேரும் போது ஏற்படுற இடத்துல வர்ற சொத்தை ஒரு வகை. பல்லு ஈரும் சேர்ற இடத்துல அதிகப்படியான பல் தேய்மானத்துல சின்னதா ஒரு கேவிட்டி உருவாகி அதுல கூட சொத்தை உருவாகலாம். சில நேரங்கள்ல அங்க இருக்க பற்களின் ஒரு பகுதியே தேஞ்சு போயிட்டு பல் கூச்சத்தை கூட உருவாக்கலாம். இது ஒரு விதமான வகை. சோ எந்த இடத்துல இருக்குன்றத பொறுத்தும், எந்த அளவுக்கு அது ஆழமா இருக்குன்றத பொறுத்தும் அதற்குரிய சிகிச்சைகள் மாறுபடும். சோ இப்படிதான் நம்ம அந்த கேவிட்டிஸை வகைப்படுத்த முடியும். பொதுவா பற்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது, கடுமையான வலியை ஏற்படுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா பல்லுல உருவாகிற அந்த ஓட்டைகள், கேவிட்டின்னு சொல்லப்படுற சொத்தைகள் தான். பற்கள்ல ஏற்படக்கூடிய தேய்மானம் அப்படின்னு ஒரு விஷயம். அந்த தேய்மானத்தை எப்படி இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேடு பள்ளத்தோட இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு இடத்துல அதிகப்படியான மேடு, ஒரு இடத்துல ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதனால பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுமா? அந்த தேய்மானத்தை சரி செய்யறதுக்கு ஏதாவது சிகிச்சை இருக்கா? இல்ல, ஆக்சுவலா தேய்மானம் ஏற்படுறதுன்றதுக்கு வந்து அது ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்றதை விட நம்மளுடைய இம்ப்ராப்பர் பிரஷிங் தான். அதாவது நீங்க சொன்ன மாதிரி இந்த மேடு பள்ளமா பற்கள் இருக்குதுன்றது பற்களுடைய இயற்கையான அமைப்பு தான். அது பிட் அண்ட் ஃபிஷர் நம்ம சொல்லுவோம். கடவா பற்கள்ல பாத்தீங்கன்னா இயற்கையாவே அந்த மேடு பள்ளங்கள் இருக்கிறதோட நோக்கம், காரணம், இறைவன் அப்படி படைச்சதோட நோக்கம் பாத்தீங்கன்னா நல்லா நம்ம கடிச்சு பொருட்களை மென்று தின்னணும், அப்படி சாப்பிடணும் அப்படின்ற அடிப்படையில தான். சோ அதுக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனா எறும்பூர கல்லும் தேயும் நம்ம சொல்ற மாதிரி ஓவரா பிரஷ் பண்ணா பல்லும் தேயும். சோ அந்த அடிப்படையில நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு மணிக்கணக்குல பல் தேய்க்கிறது, நிறைய விதமான, அதாவது பல் தேய்க்கிறதுக்குன்னு சில பொருட்கள் இருக்கு, பேஸ்ட் இருக்கு, அது மாதிரியான விஷயங்களை விட்டுட்டு இன்னும் பல இடங்கள்ல பாக்குற சாம்பல், அப்புறம் செம்மண், இது போன்ற விஷயங்கள்லாம் வச்சு பல்ல தேய்க்கிறது, இப்படிலாம் பாதிக்கும் பொழுது அங்க தேய்மானம் அதிகமா ஏற்படுது. சோ இயற்கையான முறையில பற்கள் தானாகவே தேய்வது என்பது வயதானவர்களுக்கு வேணா ஏற்படலாம். அது ரொம்ப ரொம்ப ரேர் தான். பட் ஆனா குறிப்பா பற்கள் தேய்மானத்துக்கு மிக அடிப்படை காரணமா இருக்கிறது சரியான முறையில் அந்த பற்களை பராமரிக்காததுதான். பற்களுக்கும் நரம்புகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசணும். அந்த நரம்பு எந்த அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுது இந்த பற்கள் பிரச்சனை இல்ல? இல்ல, அதுதான் பற்களுக்கு உள்ளேயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பல்லுக்குமே ஒரு நரம்பு சப்ளை இருக்கு. ஒவ்வொரு பல்லுக்குமே. இப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா ஈவன் ஒரு பல்லு பிரச்சனை ஆயிட்டா கூட ஒரே ஒரு பல்லுல ஒரு சொத்தை வந்தா கூட அவங்களால வாயே திறக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள். சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு எச்சில் முழுங்க முடியாத சூழ்நிலை, சாப்பிடவே முடியாது. பல பேருக்கு அது பெரிய வீக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா தாடை வழியா போற நரம்பு ஒவ்வொரு பல்லுக்கும் தனித்தனி நரம்பு சப்ளை கொடுக்குது.
இருக்குது. அதனாலதான் பற்களுக்குள்ள போற நரம்புகள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு அமைப்பா இருக்குதோ அதே அளவுக்கு அதுல பாதிப்பு ஏற்படும் போது அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான வலியை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுது. சோ அதுதான் பற்களுக்குள்ள போற நரம்புகளுடைய அந்த பங்களிப்பா இருக்கு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த சாக்லேட் சாப்பிட்றது, சின்ன என் பையன் சாக்லேட் சாப்பிட்டேங்கிறான் சார், இதனால சொத்த பல்லு வருமா, இல்ல சொத்த பல்லு வந்துருச்சு, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா. இந்த சாக்லேட் சாப்பிட்றதுனால குழந்தைகளுக்கு சொத்தை பல் வருமா வராதா? நேரடியா பதில் சொல்லணும்னா நிச்சயமா சாக்லேட் சாப்பிட்றதுனால சொத்தப்பல் வரும். ஆனா சாக்லேட் சாப்பிட்றதுனால மட்டும்தான் சொத்தப்பல் வருமானம் கிடையாது. நிறைய காரணங்கள் இருக்கு. இன்ஃபேக்ட் அதுக்கான நிறைய தியரிஸ் எல்லாம் கூட இருக்கு. ரொம்ப அடிப்படையில சொல்லணும்னா பற்கள்ல சேர்ற உணவு துகள்கள், ஏன்னா பற்கள் மூலமா தான் நம்ம அரைச்சு சாப்பிடுறோம். அப்ப அதை சரியான முறையில பராமரிக்காம அதை சரியா சுத்தம் செய்யாம விடுற பட்சத்துல இந்த பற்கள்ல சேர்ற உணவு துகள்கள் அது கூட அந்த வாயில இருக்க ஏற்கனவே இருக்க நல்லது செய்யற கிருமிகளும் இருக்கும், கெட்டது செய்யற கிருமிகளும் இருக்கு. அது சேரும் பொழுது, குறிப்பாக தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் சேரும் பொழுது அது சொத்தையா உருமாறுது. குழந்தைகளை பொறுத்தவரையும் சாக்லேட் சாப்பிட்டுட்டு நிறைய சாக்லேட் சாப்பிடும்போது அதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. அதனால நம்ம பொதுவா பசங்க குழந்தைங்க சாக்லேட் சாப்பிட்றதுனால சொத்த வருது. ஈவன் என்னுடைய மருத்துவமனை கூட வர்றவங்க நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, சாக்லேட் சாப்பிட வேணாம்னு சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாக்லேட் சாப்பிடுறது தப்பு கிடையாது. ஆனால் அதை சாப்பிட்டுட்டு ஒழுங்கான முறையில் அதை சுத்தம் செய்து எந்த விதமான அந்த துணுக்குகளும் அந்த பல்லில் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டா நிச்சயமா சொத்த வர வாய்ப்பு இல்லை பொதுவாகவே. ஆனால் இது போன்ற இனிப்பு பலகாரங்களை சாப்பிடுவது குறைப்பது என்பது பல் சொத்தை வர்றதை குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும், பெரியவங்களுக்கும் சரி. ஓகே, ஜெனரலா சாக்லேட் மட்டும் இல்லாம மற்ற இனிப்பு பொருட்கள், ஏன்னா இனிப்பு பொருள் என்பது அந்த பாக்டீரியாக்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு களம், எளிமையா அந்த சொத்தையை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பா அது அமையுது. இன்னொன்னு பற்களை சுத்தம் செய்யறது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. பெரியவங்களுக்கு ஓகே, நமக்கு எல்லாருமே வந்து பல் துளக்கிறது அப்படின்றது இருக்கும். ஆனா இந்த குழந்தைகள்கிட்ட அந்த பல்லு விளக்க வைக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டாஸ்கா இருக்கும். கண்டிப்பா அதை எப்படிலாம் செய்யலாம், எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அவங்க கிட்ட? நிச்சயமா. இன்ஃபேக்ட் நீங்க அற்புதமான கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுதான் சிக்கலே. இப்ப குழந்தைங்க சாக்லேட் சாப்பிடுறது கூட பெரிய பிரச்சனை இல்லை. அது ஏன்னா எல்லாருமே சின்ன குழந்தைங்க சாப்பிடுறது விருப்பப்படுறது இயற்கை தான். ஆனா அந்த குழந்தைங்களை சரியான முறையில் அந்த பல்ல துளக்க வைக்கிறதுன்றது கொஞ்சம் கடினமான காரியம். பல் துளக்கிறதுக்குன்னு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் பெரியவங்களுக்கு, பிசிக்கலி சேலஞ்ச், ஐ மீன் மாற்றுத்திறனாளிகளுக்கு, வயதானவர்களுக்கு அப்படின்னு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அது மாதிரி குழந்தைகளுக்கும் சில மெத்தட்ஸ் இருக்கு. அது நீங்க இணையதளத்தின் மூலமாவோ இல்ல உங்களுக்கு அருகில் இருக்க மருத்துவர்கிட்ட போனாலே அவங்க உங்களுக்கு விளக்கமா சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு எப்படி நம்ம பல் துளைக்கி விடணும் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை, குறைந்தபட்சம் ஒரு 4 அல்லது 5 வயது வரை கூட பெற்றோர்கள் அந்த பொறுப்பை எடுத்து சரியான முறையில் அவங்க பல் துளக்குறாங்களா அப்படின்றத கவனிச்சு, ஒவ்வொரு நாள் இரவு உறங்கும் பொழுதும் அந்த துணுக்குகள் ஏதாவது பல்லுல ஒட்டிட்டு இருக்கா அப்படின்றத கவனிச்சு, அனைத்திற்கும் மேலாக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது குறைந்தபட்சம் உங்கள் அருகில் இருக்க பல் மருத்துவர்கிட்ட போய் நீங்க பாக்குறதுன்றது அவசியமா இருக்கும். அப்படிதான் நம்ம குழந்தைகளை பராமரிக்க முடியும். ஏன்னா அந்த சிறிய வயதுல எல்லா பற்களையுமே அவங்க சுத்தம் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அதற்குரிய சக்தியும் இருக்காது, அந்த அளவுக்கு ஒரு தெளிவான விவரங்களும் அவங்களுக்கு தெரியாது. சோ குழந்தை பற்களை பராமரிக்கணும் அப்படின்னா பெரியவர்கள் தான் அதற்கான பொறுப்புகள் எடுத்துக்கணும். பேஸ்டோட சுவைக்காகவே பல்லு விளக்குறேன் அப்படின்ற மாதிரி சும்மா பாவனை கட்டிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நான் வந்து பல்லு விளக்குறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அப்படின்னா இதனால வேற ஏதாவது பாதிப்புகள், அந்த பேஸ்டோட சுவையோ இல்ல அந்த பிரஷ் அதிக நேரம் பண்றதுனால ஏதாவது? நிச்சயமா. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, பிரஷிங் கூட ஒரு லிமிட்டுக்கு மேல பண்ணக்கூடாது. ஏன்னா அது பற்களை வந்து தேய்மானம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா பால் பற்கள் பாத்தீங்கன்னா நிரந்தரமான பெர்மனன்ட் நம்ம சொல்லுவோம். நம்ம உடம்புல அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் பற்களுக்கு. உடல்ல 2 முறை உருவாகிற உறுப்புன்னு பாத்தீங்கன்னா பற்கள் தான். குறிப்பா ஒரு 6 மாதத்திலிருந்து 2 வயது வரை பால் பற்கள் உருவாகுது. அப்புறம் ஒரு 6 வயதுல இருந்து 13 வயது வரை பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் பற்கள் உருவாகுது. அந்த 2 வயதுல இருந்து 6 வயது வரை அப்படியே அந்த பால் பற்களை வச்சுதான் அவங்க அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் செய்ய வேண்டியதா இருக்குது. அந்த நேரத்துல அந்த பால் பற்கள் ரொம்ப ரொம்ப ஒரு பெர்மனன்டான நிரந்தரமான பற்கள் அளவுக்கு ரொம்ப கடினமான பல்லாம் இருக்காது. அப்போ அந்த குழந்தைகள் நிறைய நேரம் அந்த பிரஷ் பண்ணும்போது அதுவே அவங்க பற்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனால கண்டிப்பா உங்க கண்காணிப்பு, பெரியவர்களுடைய கண்காணிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, இப்ப நீங்க பால் பற்கள் பத்தி ஒரு விஷயம் சொன்னீங்க, அது அடுத்த கேள்வியா நான் வைக்கிறேன். இப்ப இந்த பால் பற்கள்ல சொத்தை வந்துருது, இது வந்து விழுந்து முளைச்சதுக்கு அப்புறம் ஒரு மறுபடியும் அடுத்ததா ஒரு பல்லு வருது இல்லையா, அந்த பற்களுக்கும் அது பரகுமா? கண்டிப்பா 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 கண்டிப்பா. அற்புதமான ஒரு கேள்வி கேட்டீங்க. பால் பற்கள் தானே, அது விழப்போற பற்கள் தானே, அதனால அது சொத்தை வரட்டும், அதனால எந்த பாதிப்பும் இல்ல அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. பால் பற்களுடைய சொத்தை நிச்சயமா நிரந்தரமான பற்கள் முளைக்கும் போது அதையும் பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, நேரடியா இல்லைனாலும் மறைமுகமா. ஏன்னா பால் பற்கள் சொத்தையால பாதிக்கப்படும் போது அந்த பற்களுடைய பால் பற்களுடைய வேர்களுக்கு கீழே தான் புதிய பற்கள் முளைக்கிறது, நிரந்தர பற்களுடைய தலைப்பகுதி இருக்கும். அப்ப நிச்சயமா சொத்தை அதன் மூலமா பரவ வாய்ப்பு இருக்கு. அதனால பால் பற்கள்ல சொத்தை வந்தாலும் எப்படி பெரியவங்களுக்கு நிரந்தரமான பற்கள்ல சொத்தை வந்தா அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம அதை பாதுகாக்கணும், சிகிச்சை செய்யணும், நம்ம அதுக்கான திட்டமிடுறோமோ அதே அளவுக்கு குழந்தைங்களுக்கு திட்டமிடணும். ஒருவேளை பால் பற்கள் தானே அது பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு அதை விடுற பட்சத்துல அந்த பற்களை எடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம்.
அப்படி பற்களை எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா அந்த பற்கள் சரியான திசையில முளைக்காம மாறி மாறி, அதனால தான் நீங்க நிறைய குழந்தைகள்லாம் பார்க்கலாம், அந்த பற்கள் தூக்கிட்டு வர்றது, ஒரு இடத்துல முளைக்க வேண்டிய பல் பக்கத்து பல்ல முளைக்கிறது, கிராஸா முளைக்கிறது, சாஞ்சி முளைக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாற்பற்களை பராமரிக்காம விடுறதோட நோக்கம் தான். அதனால பால் பற்கள்ல சொத்த வருது, அது விழப்போற பல்லு தானேன்ட்டு கண்டிப்பா அசாதாரணமாக நம்ம எடுத்துக்க கூடாது. பால் பற்கள்ல சொத்தை வந்துருச்சு, என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கு? நிச்சயமா அதற்கென்று ஒரு துறையே இருக்கு, பீடோடான்சியா நம்ம சொல்லுவோம். பற்கள்ல எப்படி பெரியவர்கள் குழந்தைங்களுக்கு பல்வேறு விதமான வியாதிகளை சரி பண்றதுக்கான ஒரு துறை எப்படி இருக்கோ, அப்படி பற்களிலும் பால் பற்களை பற்றி மட்டும், பால் பற்களை குறிப்பா அல்லது குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பத்தி பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு துறை இருக்கு. கண்டிப்பாக அந்த ஆரம்ப நிலையில நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே அடிப்படை தேர்வு சரியான முறையில் கண்காணிக்கிறது தான். நீங்க வாயை திறந்து ஒரு குழந்தையும் அது தூங்க போகும்பொழுது அல்லது அதை பிரஷ் பண்ணும்பொழுது கவனிச்சாலே குழந்தைங்களுக்கு சொத்தை இருக்கான்றது தெரிஞ்சிடும். அதை கவனிக்காம விடுறது தான் குறிப்பா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கே காரணம். ஒருவேளை ஏதோ சில சூழ்நிலைகளால் அவங்க கவனிக்க முடியாம போயிட்டாலும் உடனடியாக மருத்துவர்கிட்ட போகும்பொழுது பற்களுடைய சொத்தையுடைய அளவிற்கு ஏற்றார் போல உங்களுக்கு சிகிச்சை வடிவமைக்கப்படும். ஒரு சாதாரண சொத்தையா இருந்தா அது பற்களை அடைச்சு நம்ம சரி பண்ணலாம், அல்லது ரொம்ப ஆழமான சொத்தையா இருந்தா அந்த பற்களுக்கு ஒரு கேப் மாதிரி கூட போடலாம். நிறைய லேட்டஸ்ட் அட்வான்டேஜ், நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்துடுது. ஸோ அதனால எல்லாத்துக்குமே இப்ப சிகிச்சை முறைகள் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை தாண்டிடுச்சுன்னா பல்ல நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப வலியும் வேதனை கொடுக்குற மாதிரி ஆயிடும். எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்கு அதை சரி பண்ணி அதை சிகிச்சை செய்து எடுக்கிறதுன்றது குழந்தைகள் சரியான முறையில் ஒத்துழைப்பாங்களான்னு தெரியாது. அதனால அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகாம ஆரம்ப நிலையிலேயே முடிந்தவரை சொத்தை வராம பாத்துக்கிறது நல்லது. ஒருவேளை வந்துட்டாலும் ஆரம்ப நிலையிலேயே அதை மருத்துவர்கிட்ட சென்று சரி செய்யறதுன்றது ஒரு பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும். இது எவ்வளவு கால இடைவெளி? அதாவது இப்ப வந்து ஒரு 5 வயசுல ஒரு பையனுக்கு வந்து சொத்தை வருது, அந்த பையனுக்கு பல்லு விழுந்து முளைக்கிறது அப்படின்றது ஒரு 10 வயசுல விழுந்து முளைக்குமா? ஒரு 5 வருடங்களுக்கு இப்படி ஒரு டைம் கேப் ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு 5 வருடம் காலங்கள் வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியுமா? இல்ல, நிச்சயமா பால் பற்களை பொறுத்தவரையும் அந்தந்த பால் பற்கள் எப்ப விழணுமோ அப்ப அது விழுந்துரும். அது வரையிலும் தான் அந்த ட்ரீட்மெண்ட். ஒரு பால் பற்கள்ல நம்ம ஒரு கேப் மாதிரி போடுறோம் அப்படின்னு சொன்னா அது அந்த பால் பல்லுடைய காலம் முடிகிற வரையிலே அதை காப்பாத்துறதுக்கு தான். அப்புறம் 6 வயதுல அந்த பல்லு விழணும்னா அந்த கேப்போட சேர்ந்து அது விழுந்துரும். ஏன்னா நிரந்தரமான பற்கள் முளைக்குது. முக்கியமா அதை நம்ம செய்யறதோட மிக முக்கிய நோக்கம் என்னன்னா அந்த குழந்தைக்கு வலி வரக்கூடாது. ரெண்டாவது பின்னாடி முளைக்க போற அந்த நிரந்தரமான பற்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. நிரந்தரமான பற்கள் சரியான திசையில சரியான இடத்துல சரியான நேரத்துல முளைக்கிறதுக்கு பால் பற்களுடைய பராமரிப்பு என்பது மிக மிக அவசியம். அது எந்த அளவுக்கு நம்ம சரியா பராமரிக்கிறோமோ அப்பதான் அந்த நிரந்தர பற்கள் சரியான முறையில சரியான நேரத்துல சரியான இடத்துல வந்து அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல பல பேர் பண்ற தவறால தான் நம்ம பல இடங்கள்ல பாக்குறோம் பற்கள் துரித்திட்டு இருக்கிறது, கிராஸா முளைக்கிறது, பல இடங்கள்ல கிரௌடிங் நம்ம சொல்லுவோம். ஒரே இடத்துல 4-5 பல் முளைக்கிறது, வாயோட உள்பக்கமா வெளியில ஒரு பல்லு உள்பக்கம் 2 பல்லு, சிங்கப்பல்லு, அது மாதிரியான பற்கள் முளைக்கிறது, 2 பல்லு வெளியில தூக்கிட்டு, இதெல்லாமே காரணம் இந்த மாதிரியான சில விஷயங்கள். இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பராமரிப்பின் காரணமா ஒரு சில நேரங்கள்ல கன்ஜெனிட்டல் டிசார்டர்ஸ் நம்ம சொல்லுவோம், டெவலப்மெண்டல், இயற்கையாவே கூட அது கரு உருவாகும் போதே கூட சில பிரச்சனைகளால கூட ஒரு சிலருக்கு இப்படி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது அந்த மாதிரி பராமரிப்பின் காரணமா நம்ம வரக்கூடிய விஷயத்தை பராமரிக்கணும் அல்லது அதுக்குரிய சிகிச்சைகள் நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிட்டு தேவைப்பட்டா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ரே கூட எடுத்து பார்த்து நிரந்தரமான பற்கள் முளைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, பால் பற்கள் எந்த அளவுக்கு முளைச்சிருக்குது, எப்ப அதுக்குரிய விழறதுக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. ஏன்னா எக்ஸ்ரேல தெளிவா தெரியும் நம்ம நிரந்தரமான பற்கள் பின்னாடி எந்த அளவுக்கு முளைக்குது, எத்தனை பற்கள் எந்த நேரத்தில் அது வரப்போகுதுன்றது எல்லாத்தையும் நம்ம கணிச்சிட முடியும். இன்ஃபேக்ட் நம்மளுடைய மெடிக்கல் டேர்ம்ல நம்ம அதை டென்டல் ஏஜ்னே சொல்லுவோம். ஒரு பொருளும் இந்த நேரத்தில் தான் வரணும் அப்படின்றதுக்கான ஒரு கணக்கு இருக்கு. அந்த வாயை வைத்து வாயை நம்ம பார்க்கும் போதே அந்த குழந்தையுடைய வயதையை நம்ம வந்து நிர்ணயிக்க முடியும். சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான அமைப்புல அந்த பற்கள் வரணும்னா தேவைப்பட்ட ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து கூட நம்ம அதற்கேற்றார் போல நம்ம சிகிச்சைகளை திட்டமிடலாம். குழந்தைகள் சின்ன வயசா இருக்கும்போது ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் பெரியவங்களா வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, இதை பல்லு கட்டலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுல பேரண்ட்ஸ்ட சொல்லுவாங்க. இல்ல அவங்களே கூட பேரண்ட்ஸே கூட என் குழந்தைக்கு வந்து இந்த பல் சீரமைப்பு சரியா இல்ல, பல் கட்டுதல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமா அது ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் நம்ம சொல்லுவோம். பற்களுக்கு கம்பி மூலமாக அந்த துருத்தி கொண்டிருக்க பற்களை அல்லது சரியான முறையில் இல்லாத பற்களை ஒழுங்கான முறையில் பற்களை சீரமைக்கிறது தான் அதோடைய முக்கியமான நோக்கம். சிறு வயதிலே நம்ம அதை அனலைஸ் பண்ணிடலாம். அதாவது இந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட அதற்கென்று சில பிரத்யேகமான பரிசோதனை முறைகள்லாம் இருக்கு. அதன் மூலமா எந்த மாதிரியான அளவுக்கு இந்த பற்கள் துருத்திட்டு வெளியில வரப்போகுது அப்படின்றத நம்ம கணிக்க முடியும். அதற்கேற்றார் போல பிரிவென்டிவான மெஷர்ஸ், அது முன்னெச்சரிக்கை, அது தற்காப்பு நடவடிக்கைகளாகவே சில சிகிச்சைகளை நம்ம செய்யலாம். இன்டர்செப்டிவ் சொல்லுவோம். அந்த பற்கள் பால் பற்களும் நிரந்தர பற்களும் ஒரு பக்கம் பால் பற்கள் விழறதும் நிரந்தர பற்களும் முளைக்கிறதுமா இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலையும் சில சிகிச்சைகளை நம்ம செய்யலாம். ஆனா பொதுவா ஐடியலா பாத்தீங்கன்னா ஒரு 15 வயதுக்கு பிறகு எல்லா நிரந்தர பற்களும் முளைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வாயுடைய அந்த முழுமையான
முழுமையான வடிவம், பற்கள் எந்த அளவுக்கு சரியா வந்து சீட் ஆயிருக்கு, எந்தெந்த இடத்துல பற்கள் கரெக்டா முளைச்சிருக்கு, எங்கெங்கெல்லாம் பற்கள் துருத்திட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு 15 வயது வரை காத்திருந்து அதற்கான சிகிச்சைகளை செய்யலாம். நிறைய இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்துடுது, நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்துடுது. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த காலத்திலலாம் கம்பி போடுறதுன்னு சொல்லுவோம், கிளிப்பு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரே கம்பி போட்டு முழுமையா அந்த எல்லா பற்களையும் தள்ளக்கூடிய வகையில். அப்புறம் ஒரு கட்டத்தில் ஒவ்வொரு பல்லுக்கும் 3 டைமென்ஷன்ல சொல்ற அளவுக்கு ஃபிக்ஸட் ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வந்துடுது. இப்ப பாத்தீங்கன்னா பற்களுடைய கலருக்கே, அதாவது வெளியில அவங்க கம்பி போட்டிருக்காங்க அல்லது இது மாதிரி ஒரு சிகிச்சை செய்யறாங்கன்னு தெரியாத அளவிற்கு அப்படியே வாயிலே பல்லிலே ஒட்டிட்டு இருக்க மாதிரி. ஏன்னா பல பேர் பாத்தீங்கன்னா அந்த கம்பி போடுறதுன்றது அவங்களுக்கு சாப்பிடுறதுல சிரமத்தை உருவாக்குது. பல பேருக்கு அந்த கம்பி போடுறது வெளியில தெரியும் போது ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை, கூச்சத்தை உருவாக்குது. அதெல்லாம் நிவர்த்தி செய்யற வகையில இன்னைக்கு லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் நிறைய வந்திருக்கு. இன்ஃபேக்ட் சென்ற ஆண்டு இதே நேரம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனத்தில் சுவிட்சர்லாந்துல போயிட்டு புற்றுநோய் ஆராய்ச்சிக்கான சில கட்டுரைகளை சமர்ப்பிச்சுட்டு அங்க பேசும்போது பல நாடுகளை சேர்ந்த பல மருத்துவர்கள்ட்ட பேசும்பொழுது குறிப்பா இந்த கம்பி போடக்கூடிய ட்ரீட்மெண்ட்ல இருக்க அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் பத்தி நிறைய பேசும்போது அங்க வெளிநாடுகள்ல இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் தராங்க. ஆனா நம்ம நாட்டுல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதற்கான அந்த சிகிச்சை முறைகளுக்கு முக்கியத்துவம் தர ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு காலத்துல இப்படி இருந்தா பல்லு இருந்துட்டு போட்டோம், அதனால என்ன அப்படின்ற மாதிரியான நிலைமை வந்தது. நம்ம நாட்டுல இப்பதான் அதை பத்திய கொஞ்சம் அவேர்னஸ், விழிப்புணர்வு வந்து அதை பத்தி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கேற்ற போலவே நிறைய விதமான அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இப்ப நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த அடிப்படையில் அந்த சிகிச்சை செய்யும் பொழுது நிச்சயமா ஒரு நல்ல ரிசல்ட்டை ஒரு 6 மாதத்துல இருந்து 2 வருடத்துக்குள்ள நம்ம கொண்டு வந்துட முடியும். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இன்னைக்கு பல் மருத்துவம் மற்றும் வாய் புற்றுநோய் குறித்து பேசிட்டு இருக்கோம். பல் கட்டுதல், பல் விழுந்ததா இருக்கலாம், இல்ல ஒரு சிலருக்கு வந்து சொத்தை பல்லால வந்து நிறைய பற்கள் எடுத்திருப்பாங்க. இதனால வந்து பல் கட்டுதல் அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியம்? இந்த பல் கட்டுதல் சிகிச்சை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பல் போனால் சொல் போச்சு அப்படின்றோம். ஒரு பல் என்பது இல்ல அப்படின்னா நிச்சயமா அது 3 வகையிலும் பாதிக்குது. பற்களுடைய முகத்தோற்றத்தை பாதிக்குது, பேசுறதுல பாதிப்பு உருவாக்குது, சாப்பிடுறதுலயும் பாதிப்பு உருவாக்குது. அப்போ ஒரு பல் என்பது கூட மிக மிக முக்கியம். பொதுவா நம்ம ஒரு பல்லு தானே, இல்ல அரை பல்லு தானே, இன்ஃபேக்ட் அரை பல் கூட, ஒரு பல் பாதி உடைஞ்சால் கூட அந்த வார்த்தைகள்ல பல்வேறு விதமான அந்த ப்ரொனன்சியேஷன்ல, உச்சரிப்புல பல மாற்றங்கள் வரது நம்ம பார்க்க முடியும். குறிப்பா நீங்க பார்க்கலாம், வயசான பாட்டிகள் தாத்தாக்கள்லாம் பேசும் பொழுதே அந்த பல்லு இல்லாதனாலே அவங்க பேசுறது நமக்கு சரியா புரியாது. ஒரு சில இளைஞர்கள் கூட பாத்தீங்கன்னா பற்களுடைய அமைப்பு சரியா இல்லாதனால அவங்க பேச்சு வந்து சரியான முறையில் வராது. ஸோ பற்கள் வந்து பேசுவதற்கும் மிக முக்கியம், சாப்பிட்றதுக்கும் முக்கியம், கண்டிப்பா ஆப்வியஸா நம்ம சொன்ன மாதிரி முகத்தோற்றத்துக்கும் முக்கியம். ஏன்னா அது உங்க முகத்தை மாத்துது. அப்போ ஒரு பல்லை இழந்து விட்டால் கூட அந்த பல்லை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராஸ்டோடான்டிக் ட்ரீட்மெண்ட் நம்ம சொல்லுவோம். அதுலயும் நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இப்போ வந்துடுது. கழட்டி போடுற மாதிரியான பல் செட்டுகள், நிரந்தரமா வாயில பொறுத்துற மாதிரி, அல்லது பல்லுடைய நிறத்திலேயே இப்போ ரொம்ப அற்புதமான முறையில் எந்த விதமான ஒரு அடையாளமும் வெளியில தெரியாத அளவுக்கு இயற்கையான, அதாவது இயற்கையான பற்கள் என்னென்னலாம் செய்யுமோ அதை முழுமையான அளவுக்கு அந்த ஃபங்க்ஷனலி பயன்பாட்டில் கொண்டு வர அளவுக்கு இப்ப நிறைய முறை வந்துருது. இதையும் நான் ஒரு விஷயம் இங்க குறிப்பிட விரும்புறேன். ஐரோப்பிய தேசங்கள், ஏன்னா இது இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் குறிப்பா இந்த பிரான்ஸ், ஜெர்மனி, சென்ற ஆண்டு நான் அங்க போயிருக்கும் போது இதையும் ஃபாலோ பண்ண முடிஞ்சது. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பல் இல்லைனா கூட உடனடியாக மருத்துவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அதை சரி பண்றாங்க. ஆனா நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பல் போனா மட்டும்தான் அதை பத்தி யோசிக்கிறாங்க. பல பேர் பற்களே இல்லாம கூட தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துடுறாங்க. ஏன்னா அதுக்கு முக்கியத்துவம் தர்றதில்ல. ஆனா அது அப்படி இருக்கக்கூடாது. கண்டிப்பா ஒரு பல் என்பது கூட உங்க வாழ்க்கையில உங்களோட ஆரோக்கியத்துல மிகப்பெரிய பங்காற்றும். சோ அந்த அடிப்படையில பல் கட்டுதல்ல நிறைய மெத்தட்ஸ் நான் சொன்ன மாதிரி வந்திருக்கு. ஒருவேளை பற்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையால, அது பல் சொத்தையாலேயோ அல்லது விபத்தின் காரணமாவோ அல்லது ஈறு பிரச்சனையாலேயோ இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா உடனடியாக அதை செயற்கை முறையில் அதை ரீப்ளேஸ் பண்றதுன்றது நிச்சயமா அவங்களுடைய வாய் சுகாதாரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வாய் சுகாதாரத்தை பத்தியும், அடுத்து வந்து பற்களுடைய பராமரிப்பு, இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய பல் பிரச்சனைகள், பெரியவங்களுக்கு வரக்கூடிய பல் பிரச்சனைகள் பத்தி நிறைய பேசிட்டோம். இந்த வாய் புற்றுநோய் அப்படின்ற ஒரு முக்கியமான செக்மெண்ட். இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புற்றுநோய் அப்படின்றது பரவிட்டே இருக்கு, தெரியாம இருக்கு, ஒரு சிலருக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த வாய் புற்றுநோய் யாராருக்கெல்லாம் வருது? வாய் புற்றுநோய் கண்டிப்பா வாய் புற்றுநோய்க்கு மட்டும் இல்ல, பொதுவா புற்றுநோய்க்கு அடிப்படை காரணம் மது, புகை, போதைப் பொருட்கள் தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. போதைப் பொருட்கள் பழக்கம் இருந்தாலோ, மது பழக்கம் இருந்தாலோ, புகைப்பழக்கம், குறிப்பாக புகையிலை பொருட்கள், அது வந்து புகை வர்ற புகை பழக்கமா இருந்தாலும் சரி, புகையிலை வாயில வைத்து மெல்லக்கூடியதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாம் நிச்சயமா புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா ஒரு பல் மருத்துவராக வாயுடைய முக்கியத்துவம் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மவுத் இஸ் த மிரர் ஆஃப் த பாடி அப்படின்னு கூட ஒரு சேயிங் சொல்லுவாங்க. நம்ம உடல்ல இருக்க பல்வேறு பிரச்சனைகளை காட்டக்கூடிய ஒரு கண்ணாடியாகவே இந்த வாய் வந்து நம்ம பார்க்கலாம். குறிப்பா இந்த புற்றுநோயுடைய பல சிம்டம்ஸ் நம்ம வந்து வாயிலே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு.
இருக்கு. அதனாலதான் அதை தவிர்க்கிற வகையில ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறையாவது நீங்க பல் மருத்துவத்தை போகணும்னு நம்ம சொல்றோம். பொதுவா எல்லாருமே சொல்றோம். குறிப்பா இந்த மாதிரியான பழக்கங்கள் இருக்கவங்க இந்த மாதிரியான வியாதிகள் வந்துடுதான்றதை உறுதிப்படுத்துகிறதுக்கு கண்டிப்பா பல் மருத்துவரை அணுகிறது ரொம்ப அவசியம். ஏன்னா வாயிலே நிச்சயமா அந்த சிம்டம்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். புற்றுநோய்க்கு மட்டும் இல்ல, ஈவன் வந்து உடம்புல ஏற்படுற சிஸ்டமிக் டிசீஸ் நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு டயபெட்டிஸ், அது மாதிரியான விஷயங்கள், அது விட்டமின் குறைபாடுகள் அதெல்லாம் இருந்தா கூட அது வாயில வந்து ஒரு ஈரல ரத்தம் வடிகிறது, செவந்து போறது, அது மாதிரியான விஷயங்களை நம்ம வாயிலே அதை நம்ம கணிக்க முடியும். வாய் புற்றுநோயிலையும் அது போன்ற வாய் மூலமாகவே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான பல சிம்டம்ஸ் இருக்கு. சோ அதனால வாய் புற்றுநோய் என்பது இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, யாருக்கு வேணாலும் வரலாம். கண்டிப்பாக இந்த தீய பழக்கங்கள் இருப்பவங்களுக்கு நிச்சயமா அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வாய் புற்றுநோய் வந்து நம்ம ஒரு சில சிம்டம் மூலமா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னீங்க. என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இந்த வாய் புற்றுநோய் வந்து உங்களுக்கு அறிகுறியா இருக்கும்? கண்டிப்பா வாய் புற்றுநோய் அப்படின்றத நம்ம வந்து ரெண்டாவும் பிரிக்கலாம். பொதுவான புற்றுநோய்க்குரிய சிம்டம்ஸும் இருக்கும், வாய் புற்றுநோய்க்குன்னு தனிப்பட்ட சிம்டம்ஸ் நம்ம வாயிலே பார்க்க முடியும். குறிப்பா பாத்தீங்கன்னா வாயில வந்து நிறமாற்றங்கள், அந்த வாய்க்குன்னு ஒரு கோரல் பிங்க் நம்ம சொல்லுவோம். பொதுவா ஒரு வாய்க்கென்று ஒரு நிறம் இருக்கு. சில இடங்கள்ல அந்த நிறம் வந்து மாறி இருக்கும், அதை வைத்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த சதைகள் வந்து கொஞ்சம் தடிச்சு இருக்கும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ரெட் லீஷன், ஒயிட் லீஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். லைக் லீகோப்ளேக்கியா, எரித்ரோப்ளேக்கியா, அப்படி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் ப்ரீ மேலிக்னன்ட் லீஷன், வாய் புற்றுநோய்க்கான வருவதற்கான வாய்ப்புகளுக்கு முன்பாகவே ஒரு சிம்டம்ஸ் மாதிரி தெரியக்கூடிய விஷயங்கள். அந்த நேரத்தில் நம்ம கண்டுபிடிச்சா கூட புற்றுநோய் வராம தடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளால செய்ய முடியும். சில நேரங்களில் புற்றுநோய் வந்துடுதுன்றதே தெரிவிக்கக்கூடிய வகையில் இருக்கும். இதனோடு சேர்ந்து பொதுவான சிம்டம்ஸ் லைக் சடனா வந்து பாடி வெயிட் வந்து ரொம்ப திடீர்னு குறையிறது, எச்சிலையோ அல்லது சாப்பாடையோ சாப்பிட்றதுல உங்களுக்கு சிரமம் ஏற்படுறது, சேஞ்ச் இன் பவல் சிம்டம்ஸ் நம்ம சொல்லுவோம். அதாவது வயிற்றுப்போக்கு போன்ற ஒரு வழக்கமான செரிமானம் வந்து வழக்கமா இல்லாம திடீரென்று அதில் ஏற்படுகின்ற மாற்றம், இது கூட இந்த வாயில இருக்கக்கூடிய சில சிம்டம்ஸும் சேர்ந்து தெரிஞ்சதுன்னா நிச்சயமா அவங்க வாய் புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதை நம்ம உறுதிப்படுத்திட முடியும் சில பரிசோதனைகளுக்கு பிறகு. ஓகே சார், இப்போ வந்து இந்த வாய் புற்றுநோய் அப்படின்றது ஜெனரலா புற்றுநோய் வந்து ஜீன் அடிப்படையில் கூட வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் பழக்க வழக்கங்களால் வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இன்னொரு விஷயம் வாய் புற்றுநோய் அப்படின்றது ஜீன்கள் அடிப்படையிலும் பரவக்கூடிய நோயா? இல்ல, இது பரவக்கூடிய நோய் நம்ம சொல்ல முடியாது, ஹெரிடிட்டரி நம்ம சொல்லுவோம். அது மரபியல் ரீதியாக அதற்கும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அடிப்படையில் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய வாய்ப்புன்னு சொல்ல முடியாது. அது ஒரு கடைசி கட்டமான ஒரு வாய்ப்பா எடுத்துக்கலாம். பட் வாய்ப்பு இல்லாம இல்ல. பல பேருக்கு உதாரணத்துக்கு முன்னோர்களுக்கோ அல்லது அவங்களுடைய தாய் தந்தையருக்கோ அல்லது உறவினர்கள், ரொம்ப நெருங்கிய உறவினர்களுக்கோ புற்றுநோய் இருக்கும் பொழுது அது அவங்களுடைய ரத்த சம்பந்தப்பட்டவர்களுக்கோ மரபியல் ரீதியாக வருவதற்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருக்கு. ஆனால் அதை தாண்டி மிக முக்கிய காரணமான்னு பாத்தீங்கன்னா அடிப்படை நான் முன்பே சொன்னது போல இந்த புகைப்பழக்கம், மது, புகை, போதை, அது போன்ற விஷயங்கள், உணவு பழக்கத்தில் இருக்கின்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள். அந்த உணவு பழக்கம்னா நம்ம பல இடங்கள்ல நினைக்கிறோம் சாப்பாடு, என்ன சாப்பாடு சாப்பிட்றோன்றது. அது மட்டும் அல்ல, எந்த சாப்பாடு சாப்பிட்றோம், எந்த நேரத்துல சாப்பிட்றோம், அதை எந்த மாதிரி சாப்பிட்றோம், எந்த அளவுல சாப்பிட்றோம், 4 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஒரு உணவை நம்ம சாப்பிடும்போது சரியான நேரத்துல சாப்பிட்றோமா, சரியான முறையில சாப்பிட்றோமா, சரியான அளவுல சாப்பிட்றோமா, எதை ரொம்ப சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி நிறைய. உதாரணத்துக்கு ரொம்ப தினமும் அசைவ உணவுகளே சாப்பிட்டுட்டு இருக்கிறது, அல்லது நேரம் கெட்ட நேரத்துல நேர மேலாண்மை இல்லாம சாப்பிடுறது, வேகமா சாப்பிடுறது, அதிகப்படியா சாப்பிடுறது, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரியான உணவு பிரச்சனைகள், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் நம்ம சொல்றோம். நம்மளை சுற்றி இருக்கின்ற சுற்றுப்புற சூழ்நிலையிலே பல்வேறு விதமான வேதிப்பொருட்கள் இருக்கு. வாகன புகை, தொழிற்சாலை புகை எல்லாம் நம்ம தினைக்கும் சுவாசிச்சு தான் இருக்கும். பிளாஸ்டிக் பயன்படுத்துறோம். இப்படி ஏற்கனவே நம்மளை சுத்தி இந்த கார்சினோஜன்ஸ் சொல்றோம், கேன்சர் உருவாக்கக்கூடிய பல பொருட்களோட தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையே போயிட்டு இருக்கு. சோ அது இல்லாம கடைசியாக நீங்க சொல்லும்போது இந்த மாதிரியான மன அழுத்தம், அது கூட மிக முக்கிய காரணம். மன அழுத்தம் கூட புற்றுநோய்க்கு ஒரு அடிப்படை காரணம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு பல பேரை பாதிக்கிறதுக்கான காரணம், குறிப்பா நம்ம பல் மருத்துவத்தை பத்தி பேசினாலும் கூட பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் எல்லாம் வருவதற்கான அடிப்படை காரணமே மன அழுத்தம், வாழ்வியல் முறை, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப், இதெல்லாமே தான். சோ இப்படி பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணமாக நீங்க சொன்ன மாதிரி அந்த மரபியல் ரீதியான சில காரணங்களும் இருக்கலாம். பட் ஆனா அதை விட முக்கியத்துவத்தை நம்ம பழக்க வழக்கங்கள்ல தான் கொடுக்கணும். குறிப்பா சரியான நேரத்துக்கு உறங்குவது, சரியான நேரத்தில் உணவு உண்பது, நல்ல முறையில் உணவு உண்பது, உடற்பயிற்சி செய்யறது, முடிந்தவரை இந்த தீய பழக்கங்கள் இருந்து விலகி நிற்கிறது, இது போன்ற விஷயங்கள் தான் நிச்சயமா புற்றுநோய் வராம நம்ம காப்பாத்திக்க உதவும். அது பொதுவான புற்றுநோய் எல்லாத்துக்குமே, குறிப்பா வாய் புற்றுநோய்க்கும் அது பொருந்தும். ஓகே சார், இப்போ வந்து வாய் புற்றுநோய்க்கு திரும்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னது என்னன்னா, புகையிலை பொருட்கள், இந்த போதை வஸ்துக்களை நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு. ஒரு சிலருக்கு நான் போதை வஸ்துலாம் நான் யூஸ் பண்ணதே இல்லை சார், நான் புகையிலை நான் எடுத்துக்கிட்டதே இல்லை அப்படின்றவங்களுக்கும் வாய் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது மாதிரியான வாய்ப்புகள் கம்மி, ஆனா சுத்தமா இல்ல
இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இந்த மது புகை போதை பழக்கம் இல்லாதவர்களுக்கு கூட புற்றுநோய் வரலாம். ஏன்னா வேற சில காரணங்கள், மரபியல் காரணமா இருக்கலாம், இல்ல ஒரு சுற்றுப்புற சூழ்நிலைகளா இருக்கலாம், ஈவன் சில பேர் பணி செய்யக்கூடிய இடங்கள் கூட, இப்போ உதாரணத்துக்கு இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ்போஸ் அவங்களுக்கு வரலாம். சம்டைம்ஸ் சன்லைட்ல கூட ஓவர் எக்ஸ்போசர் டு தி சன்லைட் கூட புற்றுநோய் உருவாக்கலாம். இப்படி புற்றுநோய் உருவாக பல காரணங்கள் இருக்கு. அதுல மேஜரான ஒரு ஃபேக்டரா பாத்தீங்கன்னா, ஏன்னா வாயு உள்ளதான் வச்சு இந்த புகையிலை புகைக்கிறாங்க, சுவைக்கிறாங்க அப்படின்றப்போ நேரடியாகவே அந்த வாயில இருக்க செல்களை பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துது. அதனால முடிந்தவரை அந்த மது புகை போதைப் பொருட்களை உட்கொள்வதை தவிர்த்தாலே ஒரு 70-80% நிச்சயமா புற்றுநோய் வராம இருக்கிறதுக்குரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடலாம். சார், நிகழ்ச்சியோட நிறைவு தினத்தை கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இப்போ வந்து எண்ட் ஆஃப் த பாயிண்ட் அப்படின்ற மாதிரி நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பல் பராமரிப்பு அப்படின்றதுக்கான முக்கியம் என்ன, அந்த பல் பராமரிக்கிறதுக்கு என்னென்ன அவசியம், எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது, அது ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. நிச்சயமா மீண்டும் மீண்டும் நான் அதை தான் சொல்லணும். பல் பராமரிப்பு என்பது ஏன் அவசியம் பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான 3 முக்கியமான விஷயங்களுக்கு ரொம்ப அடிப்படை. ஒன்று நம்மளுடைய உணவு உண்பதற்கு, இன்னொன்று நன்றாக பேசுவதற்கு, மூன்றாவது முகத்தோற்றத்திற்கு. அதனால பல் பராமரிப்பு ரொம்ப அவசியம். இதை எப்படி பராமரிக்கலாம்னா, ஒன்றும் இல்லை, வாய் சுகாதாரத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறது தான் அதுக்கான முதல் வழி. ஏன்னா பல பேர் வாய் சுகாதாரத்துக்கு பெரிய முக்கியத்துவத்தை தர்றதில்லை. இன்ஃபேக்ட் ஒரு இதயத்தில் ஒரு பிரச்சனைனாலோ ஒரு கண்ணுல ஒரு பிரச்சனைனாலோ உடனடியாக மருத்துவர் அணுகிறவங்க வாயை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா 32 பல்லு இருக்கு அப்படின்ற மாதிரியான அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை தரல. ஆனால் ஒவ்வொரு பல்லுக்கும் ஒரு தன்மை இருக்கு. ஒரு வெட்டு பல்லுன்னா அதுக்குன்னு ஒரு வேலை இருக்கு, கோரை பல்லுன்னா அதுக்குன்னு ஒரு வேலை இருக்கு, கடவாய் பல்லுக்குன்னு ஒரு வேலை இருக்கு, முன்பக்கம் இருக்க பற்களுக்குன்னு ஒரு பணி இருக்கு. சோ 32 பற்களும் ஒரு காரணத்தால தான் படைக்கப்பட்டிருக்கு. அதை முதல்ல உணர்ந்து ஒவ்வொரு பல்லுக்கும் முக்கியத்துவம் தர்றது முதல் பாயிண்டா ஒவ்வொருத்தவங்களும் எடுத்துக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அந்த வாயை சரியான முறையில் ஒவ்வொரு முறை உணவுப் பொருட்களை சாப்பிடும் போதும் வாயை கொப்பளிக்கிறது, தினமும் 2 முறை, காலையில ஒரு முறை, இரவு ஒரு முறை பல் துலக்குவது, அந்த பல் துலக்குவதையும் சரியான முறையில் பல் துலக்கிறது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதிகப்படியான அழுத்தம் கொடுத்தோ அதிக நேரமோ இல்லாம திட்டமான முறையில், அதே சமயத்தில் வாயில எதுவும் அழுக்கில்லாத அளவுக்கு வாயை சரியான முறையில் பராமரிப்பது என்பது மிக முக்கியமான விஷயம். இதை பண்ணாலே போதுமானது. மூன்றாவது, மினிமம் குறைந்தபட்சம் ஒரு 3-6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது உங்களுடைய பல் மருத்துவர்கிட்ட எப்படி உடலை ஃபுல்லா முழுசா நம்ம பரிசோதனை செய்யறோமோ அப்படி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூட. ஏன்னா சமீப காலத்துல பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வாழ்க்கை முறையெல்லாம் மாறிடுது. ஒரு காலத்துல நம்ம 6 மாதத்துக்கு ஒரு தடவை சொன்னோம். இப்ப வந்து ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ன்ட்டு உலகமே ரொம்ப ஃபாஸ்டா போறதுனால யாரும் அதுக்கெல்லாம் பராமரிக்க நேரம் இல்லைன்றப்போ அதற்குரிய மருத்துவர்கள்ட்ட நீங்க போகும்போது முழுமையா அவங்க உங்க வாயை பரிசோதிச்சு, ஒருவேளை நீங்கள் கவனிக்காத இடம், உதாரணத்துக்கு கடவாப்பற்களோட பின்பகுதி நிறைய பேர் பிரஷ் பண்ணிருக்க மாட்டாங்க, சின்ன சின்ன சொத்தைகளை கவனிச்சிருக்க மாட்டாங்க, அது போன்று இருக்கும்பொழுது அவங்க உங்களுக்கு அதை சரியா கண்டுபிடிச்சு சொல்லும் பொழுது உடனடியா அது ஆரம்ப நிலையிலேயே நீங்க அதை கண்டறிஞ்சு சரி பண்ணும் பொழுது பெரிய பிரச்சனைகள், பல் விழுவதையோ அல்லது வந்து வாயில துர்நாற்றம் ஏற்படுறதையோ, அது வந்து பெரிய பெரிய வீக்கங்கள், ஈரல ரத்தம் வடிகிறது, இது போன்ற பிரச்சனைகளை நீங்க தடுத்துக்கலாம். சோ இந்த 3 விஷயங்கள் தான் பற்களுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, அதற்குரிய சரியான முறையில் பராமரிப்புகளை மேற்கொள்வது, 3-6 மாதத்துக்கு ஒரு தடவை பல் மருத்துவர்கிட்ட நீங்க போறது, இது 3 செஞ்சாலே உங்க வாய் சுகாதாரம் சிறப்பான முறையில் இருக்கும். வாய் புற்றுநோய் வராம எப்படி நம்மள வந்து தற்காத்துக்கலாம், இல்ல வாய் புற்றுநோயால பாதிக்கப்பட்டவர்கள் செய்ய வேண்டியது என்ன, அதை பத்தி கொஞ்சம் சின்னதா சொல்லுங்க. இல்ல, வாய் புற்றுநோயால பாதிக்கப்பட்டவர்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா அதற்குரிய சிகிச்சைகளை அவங்க எடுக்கணும். சிகிச்சைகள் நிறைய இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பொதுவா புற்றுநோய்க்கான சிகிச்சைகள் நம்ம கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி அண்ட் சர்ஜிக்கல் நம்ம சொல்றோம். அதாவது இந்த 3 விஷயங்கள் தான். ஆனா முடிந்தவரை புற்றுநோய் என்பது ஒரு நிரந்தர தீர்வை இன்னும் கொடுக்காத முறையில தான் இருக்கு. புற்றுநோய் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். ஏப்ரல் 7ஆம் தேதி உலக சுகாதார தினம் என்று கூட நம்ம அனுசரிக்கிறோம். அதை ஒட்டி தான் சென்ற ஆண்டு நான் சுவிட்சர்லாந்துல இருக்க உலக சுகாதார நிறுவனத்துக்கு போகும்போது கூட அதை பற்றி சில ஆராய்ச்சி கட்டுரைகள் கூட சமர்ப்பிக்கக்கூடிய சூழல் இருந்தது. அதனால சிகிச்சை முறைகள் நிறைய இருந்தாலும் முடிந்தவரை இன்னும் அதுக்கு முழுமையான தீர்வு எட்டப்படல. அதனாலதான் புற்றுநோயை நம்ம வருவதற்கு முன்பாகவே அதை வந்து பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than cure அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அடிப்படையில தற்காப்பு நடவடிக்கைகள்ல இறங்குறது ரொம்ப அவசியம். அந்த அடிப்படையில நீங்க கேட்கிற அந்த கேள்வியின்படி வாய் புற்றுநோய் வராம இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாய் சுகாதாரத்தை பராமரிக்கிறது ஒரு பக்கம், அதனோடு சேர்ந்து ஒட்டுமொத்த உடலின் சுகாதாரத்துக்கு ஏற்றார் போல அந்த 6 விஷயங்கள் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, சரியான முறையில் உணவு பழக்கம், உடற்பயிற்சி, சரியான உறக்கம், மன அழுத்தமற்ற வாழ்க்கை, முடிந்தவரை செயற்கை பொருட்களை ரொம்ப பயன்படுத்தாம இயற்கையோட இணைஞ்சு வாழறது, தீய பழக்கங்கள் குறிப்பாக மது பழக்கம், புகைப்பழக்கம், போதைப் பொருட்கள் இதெல்லாம் உட்கொள்ளாம இருக்கிறது, அதிகப்படியான உடலுக்கு கெடுதலை விளைவிக்கக்கூடிய, நம்ம தமிழ்லையும் பாத்தீங்கன்னா அந்த காலத்திலே நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்டின் ஊறுபாடு இல்லை உயிருக்குன்ட்டு. அதை விட ஒரு அற்புதமான மெடிக்கல் டிப்ஸ் யாருமே கொடுக்க முடியாது. சோ அந்த அடிப்படையில் உடம்புக்கு தேவையில்லாத அல்லது தீமை விளைவிக்கக்கூடிய பொருட்கள்ல இருந்து நம்ம விலகி நிற்கிறதுன்றது உடம்புல எந்த பிரச்சனையும் வராம பாதுகாக்கும்,
குறிப்பா புற்றுநோய் போன்ற உயிர்கொல்லி நோய்கள்ல இருந்து பாதுகாக்கும். அதிலும் குறிப்பா வாய் தான் வந்து நம்ம உடலுடைய வாசல் படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வாய் வழியா தான் நம்ம சாப்பிடுறோம், வாய் வழியா தான் பேசுறோம். அந்த வாய் தான் நமக்குரிய அழகான தோற்றத்தையும் கொடுக்குது. அந்த வாயை வந்து பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி தீய பழக்கங்கள்லாம் செய்யும் போது வாயிலே அந்த புற்றுநோய் வரும்பொழுது அந்த வாய் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது அவங்களுக்கு எந்த விதமான வாய்ப்பையும் இல்லாத ஒரு வாழ்க்கையாகவும் மாறிடும். ஸோ அதனால வாய் புற்றுநோயை தவிர்க்கிறதுக்கு தீய பழக்கங்கள் வந்து விடுபடுவது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ஓகே டாக்டர், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேயர்களுக்கு இந்த கருத்துக்கள்லாம் போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி டாக்டர். FM ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.